ஏஐ சலக்குட்டீஸ் வெல்கம் பேக் டு சேனல். இந்த சேனல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் சீனில் என்ன காமிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிடிஎஸ் வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இவங்களும் ப்ரெசென்ட்லேருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினோட பாஸ்ட் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா அவள் எப்படி இருந்தா, எப்படி இறந்தா, அவங்க அப்பா எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் அவள் கூட, அந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவள் எப்படி வந்தா, அவள் வந்ததுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்தது, அவள் எப்படி இறந்தா, யாரால இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் காமிச்சிட்டு இருக்காங்க. அதாவது அவள் கையில் பட வேண்டிய அடி வந்து நம்ம ஜியோக்கோட கையில் பட்டு அவள் கையில் ஏற்படுற அதே திரும்ப அவன் கையிலேயே வந்திருக்கும்ல. ஸோ என்னோட ஃபேட்டை வந்து நான் வேறு யாருக்குன்னா குட்டுதா தான் என்னால் அங்கேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம ஜியோ கேட்குறான், இப்போ வந்து பார்க் வந்து சூமின்ன மேரேஜ் பண்ணால் நீங்கள் தப்பிச்சிடுவீங்க அதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் இல்லைன்னா நான் தான் வந்து பார்க்கை வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் சொல்லிட்டு இருக்கா. நான் அவனை மேரேஜ் பண்ணிவிட்டு என் வீட்டுக்காராலையும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டாலையும் நான் கொலை பண்ணணும், அதுதான் வந்து என்னோடய ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓகே, எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை, அதனால தான் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணது என்னென்னா, இந்த மாதிரி என்னவோ வந்து உன்னோட இது காமிச்சேன் பார்த்தியா, அது மட்டும் தான் என்னால் சேஞ்ச் பண்ண முடிஞ்சுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல, ஆமாம் உங்களுக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அது அது வந்து நான் உன்னோட ஃபனரலில் தான் பார்த்தேன் அப்படின்ட்டு அவனும் சொல்ல, ஓ என்னோட ஃபனரலா, எப்படி இருந்தது என்னோட ஃபனரல் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ரொம்ப சோகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே இல்லை, சில பேர் வந்து ரிக்ரெட் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உன்னை வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவன் சொல்ல, யாரும் ரிக்ரெட்லாம் பண்ண மாட்டாங்க. எப்படி தெரியுமா, ஓ அவளா எனக்கு தெரியும், ஓ இப்போ போயிட்டாளா சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மற்றபடி ரிக்ரெட் பண்ணுற அளவுக்குலாம் நான் வந்து ரொம்ப இதுவெலாம் கிடையாது, யார் கூடயும் அவ்வளோ க்ளோஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரி தனியாக போய் பேசலாம், இங்கே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க காரில். காரை விட்டு காரில் உட்காந்துட்டு இருக்கா. ஓ இதான் அவனோட வீடா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்கா. என்ன இறங்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, இந்த வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவன் பாஸ்போர்ட்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோயினை அவன் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். உள்ளே போனதும் அழகான ஒரு குட்டி பூனை இருக்குது. பூனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பூனை கிட்ட போக, வேணடா அப்படி தூரம் போ அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை எனக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும், கூட்டுருங்க நானே பார்த்துக்கிறேன் பூனையை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுட்டு இருக்கான். இவனுக்கு தான் ஆகாதே மனுஷங்கன்னா அப்படின்னு சொல்ல, பட் அது வந்து அவகிட்ட போகுது. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான். ஹை செம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஜாலியாக அந்த பூனைக்கிட்ட விளையாடிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ வந்து அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து டீ எல்லாம் கொடுக்குறான். சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க, நான் அவன் கூட பிரேக்கப் பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக வந்து என்னால் வந்து பிரேக்கப் பண்ண முடியாது, அவன் எதுனா ஒன்று பண்ணுவான். சரி இங்கேருந்து ஓடி போயிடலான்னு பார்த்தா நான் ஓடி போயிட்டு திரும்ப ஒரு நாள் வரப்போ எல்லாமே இங்கே வந்து ஒரு மாறி இருக்கும். ஸோ அதனால தான் என்னால் போக முடியல அப்படின்னு சொல்ல, நம்ம போய் கிளம்பணும் அப்படின்னு நினச்சா கூட நம்மக்கிட்ட காசு இருக்கணும்ல, அதனால என்னால் போக முடியல அப்படின்னு சொல்ல, நீ இப்போ போகலாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோக்கு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு, பட் நம்ம போயிட்டு இப்படி வந்தால் என்னைக்கு தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம், அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே அவனை என்னோட இதுவை வந்து நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நான் போயிட்டு அங்கே வந்தால் கூட என்னோடய ஃபேட் வந்து எப்படி மாறும், இங்கே பாருங்கள் உங்கள் கையில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அடி வந்து நான் வாங்க வேண்டிய அடி, பட் நீங்கள் வாங்கிட்டு என் கையில் எந்த தழும்பு இருந்ததோ அதேமாரி தழும்பு உங்ககிட்ட இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இப்போ என்னோடய ஃபேட்டை வந்து வேறு யாருக்குன்னா கொடுத்தாதான் இப்போ நான் என்னால் மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் அதை வாங்கிட்டீங்க, ஸோ உங்களுக்கு அந்த ஃபேட் இருக்குது. அதனால் இப்போ நான் செத்துட்டேன்னா இப்போ நான் சாவ போகிறேன்ட்டு நிச்சயம் ஆயிடுச்சு 10 வருஷத்தில், என் ஃப்ரெண்டு கையாலையோ இல்லை என் வீட்டுக்கார் கையாலையோ. சப்போஸ் அவங்க கூட கல்யாணம் ஆகலைனாலும் நான் செத்து தானே அவன் வந்து 10 வருஷத்துக்கு. ஸோ அந்த சாவியே வந்து நான் வேறு யாருக்குன்னா கொடுத்தா தான் என்னால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்போ டெத்துக்கு டெத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதாவது காங்ஜிவோன் அவளோட இதுவை வந்து இவன் தான் போய் சாம்பல்லாம் ஒரு இடத்துல ஃபியூனரல் ஹோமில் வச்சுட்டு வந்திருப்பான். வந்தால் செம்ம மழையாக இருக்கும். ஸோ இவன் காரில் ஏறி உட்காருவான். உட்காந்தா கார் வந்து எடுக்கவே எடுக்காது. அவனுக்கு செம்ம காண்டாயிடும், என்னடா அது இந்நேரத்தில் கார் எடுக்கலையே அப்படின்ட்டு. காரை விட்டு வெளியே இறங்கி வரான். நம்ம ஜீவனுக்கு எப்படி கரெக்டான டைமில் டாக்ஸி வந்ததோ அதே மாதிரி இவனுக்கும் அந்த டாக்ஸி வருது. ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த டாக்ஸியில் ஏறி உட்காந்து போயிட்டுருக்கான். போக சொல்ல அவன் பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டாக்ஸி ஓடுறது யாருன்னு பார்த்தா நம்ம ஜீவனோட அப்பா தான். ஓ செம்மப்பா, என்னப்பா இவ்வளோ நனைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. நீ ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணுற போல இருக்கே, சில விஷயம் எதனா விட்டுட்டியா அப்படின்னு சொல்ல அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். என் கையில் கிடைக்க வேண்டியது நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ இப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாதுப்பா,
இல்லைப்பா, எப்பவுமே ஆம்பளை பசங்க நல்லா டேரிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்ல இவனும் ஒரு மாதிரி சிரிக்கிறான். எனக்கு நிறைய சான்ஸ்லாம் கிடைச்சிது. பட் அந்த சான்ஸ் எதுவுமே எனக்குன்னு தெரியாமல் நான் எல்லாத்தையுமே நான் கோட்டை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல இவரோட ஃபேஸும் ஒரு மாதிரி மாறுது. ஓகே, இப்போ இன்னும் உனக்கு அனதர் சான்ஸ் கிடைச்சிதுன்னா நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி கிடைக்காதே அப்படின்னு கேட்குறான். இல்லை கிடைச்சிதுன்னா நீ மிஸ் பண்ண சான்ஸ் எல்லாம் திருப்பி பார்த்தீங்கன்னா உன்னால் எப்படி பண்ண முடியும், நீ வந்து இப்போ ஸ்டாப் பண்ணலாம்ல அவள் சாகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். உன்னால் அப்புறம் ரிக்ரெட் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்ல சரி உண்மையே சொல்லு, உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிதுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அவனும் யோசிக்கிறான். ஒரு சான்ஸும் யோசிச்சு பார்க்குறான். அவகிட்ட இருந்த சான்ஸு, அதுக்கப்புறம் ஆஃபீஸில் பார்த்த சான்ஸு, பட் எல்லா சான்ஸ்லையுமே அந்த பார்க் இருந்திருப்பான் கூட. ஸோ அவன் அதை யோசிச்சு என்ன சொல்கிறான்னா, இன்னொரு டைம் எனக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து அவளை நான் சாக விட மாட்டேன், எனக்குள்ளே அவள் வந்து சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான். இந்த இவரும் சிரிக்கிறாரு ஒரு மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஆக்சிடென்ட்டே ஆகியிருக்கும் போல். அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். இவ கேட்டிருப்பான் நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் நல்லா அசந்து தூங்கிட்டேன்னா, தூங்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தா நான் 2013 இருக்கேன், அதுதான் வேறு எப்படி நான் வந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க டைட்டில் கார்டை போடுறாங்க. போட்டதும் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அதாவது இந்த டீம் மார்க்கெட்டிங்கும் அந்த வேங்க் டாக்டரால் இதுவும் ஆயிடுச்சுல. ஸோ அந்த அக்காவை தான் காமிக்கிறாங்க, ஞாங்க அக்காவை. அவங்களோட வீட்டுக்கார் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நான் பாப்பாவை ஸ்கூல் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்ல, ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர் யாரும் இல்லை, நம்ம சேர்மன் கூடவே இருப்பார், அவரு தான். அந்த அக்கா அவரை பார்த்து தான் ஆண் வாயை பொழுக்க, பிகாஸ் இவர் வந்து ஜேஜு ஐலாண்டில் வந்து அந்த யூகே அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு இதுவாகவே இருந்திருப்பார் போல இருக்குது. இந்த அக்காவை வந்து அவர் வந்து வேணான்னு சொல்லி விலக்கிட்டார் போல இருக்குது. இங்கே நம்ம ஹீரோ தூங்கிட்டே இருக்கான். அவன் தங்கச்சி கால் பண்ணுறா. கால் அட்டன் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா ஏது சொல்கிறான்னா தெரியல. அது கால் அட்டன் பண்ணி பேசினதும் அவன் கடன்னு எங்கேயோ கிளம்புறான். எங்கே கிளம்புறான் அப்படின்னு பார்த்தா ஆஃபீஸுக்கு தான் வரான். செம்ம ஸ்பீடாக வரான். ஏன்னா இப்போ அந்த டேரக்டர் மேனேஜர் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த இடத்த, அதாவது வாங் டேரக்டர் இருந்திருப்பார் பார்த்தீங்களா, அந்த இடத்த இப்போது இந்த வந்தார் பாருங்க சேர்மன் கூட இருக்கிறவர், அவர் எடுத்துட்டாரு. அவர் நம்ம ஜியோக்கு போனதும் வாங்க ஜென்ரல் மேனேஜர், உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு அவன் சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் பார்ப்பாங்கன்ட்டு ஷட்டரெல்லாம் மூடிட்டு நான் வெறும் சேலரி மேன் தான்ப்பா, எனக்கு யார் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தா அந்த மாதிரிலாம் தெரியல அப்படின்னு சொல்ல, சேர்மனுக்கு என்ன வேணாலும் செய்யலாம்ப்பா, அவர் சொன்னது தானே நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவன் சொல்லிட்டு இருக்கான் அந்த ஆள். இவனும் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். என்ன இப்படி அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த பொண்ணு கொடுக்க போகிற அதுதானே காங்ஜி ஓன், இந்த பொண்ணு என்னன்னா 7 வருஷம் ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கு, இப்போ நான் ரீசெண்டாக உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கு, இதுக்கிட்ட நீ கொடுக்க போறியா, நேற்று நைட்டு எங்கே போனீங்க, நீ வேலையை விட்டு போயிருக்க, அந்த பொண்ணு கூட போயிருக்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உன் வீட்டுக்கு வேறு கூட்டிகிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இந்த ப்ராஜெக்ட்காக அந்த பொண்ணு இப்படிலாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, நம்ம ஹீரோவும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் சும்மா வந்து லூசு மாதிரி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, என்ன சேஞ்ச் ஆகுதோ அது சேஞ்ச் ஆகட்டும், பட் இந்த ப்ராஜெக்டை இந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்காத, இது இருக்காங்க பற்றியா யாங், இவங்க கிட்ட கொடு, இவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, இந்த ப்ராஜெக்டில் இந்த பொண்ணு வேணால் சேர்த்துக்கலாம், பட் இந்த பொண்ணையே ஹெட்டாலாம் போட முடியாது, அதை வந்து எல்லாருமே பார்ப்பாங்க, ஸோ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, அதெல்லாம் போயிட்டு முடிஞ்ச பிறகு வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவனும் சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு செம காண்டாயிடுச்சு. போகிற நேரத்தில் போயிட்டு திரும்ப வந்து அவளே வந்து நீங்கள் தான் செட் ஆவா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, அதை தான் நான் சொல்ல வந்தேன், பிகாஸ் நேற்று நைட் எங்களுக்குள்ளே எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு நேராக போயிட்டுருக்கான். நேராக போயிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஒரு குரூப் மீட்டிங் மாதிரி வைக்கிறான். அந்த குரூப் மீட்டிங்கில் வந்து இந்த மீல் கிட் ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது, திரும்ப நாங்கள் ரெஸ்யூம் பண்ண போகிறோம், ஸோ அதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனை பார்க்க, ஆனால் பட் அவன் ஜியோனை சொல்லலை. அங்கே சொல்கிறது யாருன்னு பார்த்தா அந்த அக்காவை தான் சொல்கிறான், யாங்க அக்காவை. ஜியோனுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் நீங்கள் ஜியோன்னு இருப்பீங்க இந்த இதில், அதுக்கப்புறம் சூமின்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்க்கும் இருப்பாங்க அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஜீவனுக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல, ஏன் இவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே பார்க்கும் சூமினும் ஒருத்தர் பார்த்து சிரிக்க, இங்கே நம்ம ஜியோக்கு வந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. போக சொல்ல என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் வந்து ஷெடியூலில் வந்து நான் யான் கூட பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் தானே சொன்னீங்க பார்க்கும் சூமினும் மேரேஜ் பண்ணிக்கணும்ன்ட்டு, ஸோ இது ஓகேவா தான் இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னால் என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியுமோ, உங்களுக்கே அது தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறான். இவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பார்க்கு சூமின்னு எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. அங்கே ஈயோன் மட்டும்தான் அந்த குரூப்பில் இல்லை. ஸோ அவள் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்லாம் பார்க் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இவன் இருக்கா பார்த்தீங்களா
சுமின் அவளுக்கு ஸ்ட்ராபெரி மில்க்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். ஓ ஸ்ட்ராபெரி மில்க்கா, எனக்கு ரொம்ப பிடிக்குமே, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, எனக்கு பிடிக்கும், அதே உனக்கும் பிடிச்சிருச்சா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, ஓ ஆமாம் நம்ம ஒர்க் ஷாப்புக்கு போக போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். ஆமாம் அவர் ரொம்ப ஷெல்ஃபிஷாக இருப்பார் இந்த மிஸ்டர் யூ, பட் பார்த்துக்கலாம் நான் ஒன்று ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவனும் சொல்லிட்டு இருக்கான். சரி நீங்கள் ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்ககிட்ட கொடுக்க, இல்லை இல்லை வேணாம், உனக்கு ஒர்க் ஷாப்பில் நான் நிறைய மீட்லாம் கிரில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழிச்சிட்டே பேசிகிட்டு இருக்கான். இவளும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காமிச்சிட்டு இருக்க, அங்கே நம்ம ஜியோக்கு வந்து தனியாக ஒரு ஆத்தோரமாக போய் காரை நிறுத்திட்டு செம்ம காண்டில் இருக்கான். பிகாஸ் ஒரு சாவுக்கு தானே ஒரு சாவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. உன்னோட சாவு நீ வேற யாருக்குன்னா கொடுத்தினா தான் நீ இந்த வாழ்க்கையில் நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாள். அவங்க அப்பா கேட்ட சான்ஸ் அவன் எடுத்ததுனால தான் அவன் இறந்து போயிருப்பான். ஸோ நம்ம ஹீரோயினும் அதனால தான் அது சொல்லியிருப்பாள். அவனுக்கு காண்டாயிடுச்சு, என்னால் ஏன் சாவை கொடுக்க முடியாது, நான் வேறு யாரை கொடுப்பேன், அப்போ நான் ஒன்றும் 10 வருஷத்துல நான் செத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு நேராக என்ன பண்ணுறான், என்ன ஒர்க் பண்ணுற கடைக்கு போகிறான். போயிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க, ஓ நான் பயந்துட்டேன், நீ இன்றைக்கும் எனக்காக தான் வந்திருக்கேன்னு நினச்சிட்டு, ஓகே இது என்ன கோஇன்சிடென்ட் அதில் ஃபேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கேட்டுட்டு இருக்க, இவன் என்ன பண்ணுறான், உனக்கு டைனமைட் தெரியுமா, உனக்கு ஸ்ப்ரிங் டேட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னும் பார்த்து கேட்டுருக்கான். அதெல்லாம் நோவலா இன்வென்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, பரவாயில்ல நீ வந்து உன் லைஃப்பை வந்து நல்லா வாழறதுக்கு சூஸ் பண்ணியிருக்க, பட் நான் இல்லை, நீ சந்தோஷமாக இரு, நீ எப்போவுமே வந்து ஒர்க் பண்ணு ஓகேவா, ஜாலியாக இரு, பரவாயில்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான் இந்த ஆள் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க, அவ்வளோதான் அங்கே ஜியோக்கு அங்கேயே மட்டி ஆகிட்டாரு. சரின்ட்டு யாருன்னா கூட்டிகிட்டு வர போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஐயோ அங்கே தான் வரா, டே அண்ணா அப்படின்றா. அதுக்கப்புறம் யாரும் இருக்காங்கன்னு பாஸ் அப்படின்னு சொல்ல, எழுந்துடுறா எதுக்குடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. ஓ ஹாய், ஃபோன் எடுத்தேன், ஃபோனில் வந்து உங்கள் நம்பர் தான் வந்தது, அதனால தான் உங்களுக்கு கால் வந்துடுச்சு சாரி அப்படின்னு சொல்ல, இல்லை இவன் என் அண்ணன் தான், ப்ளஸ் என்னோடய பாஸு, என்னை ஒரு குரூப்பில் ஆட் பண்ணலையா, ஸோ என்னால் அவனால் கால் பண்ண முடியல, அதனால தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து அவள் வாய்ஸ் கேட்டதுமே இவளுக்கு அந்த கேக் பற்றி பேசியிருப்பான்ல, ஸோ வந்து அவன் கேட்குறான் உங்களுக்கு காங் ஜியோன் தெரியுமா அப்படின்ட்டு. இவளும் யோசிச்சுட்டு கடை பேரை பார்த்தா, ஓ நீங்கள் தானே அது அந்த ஃப்ரெஷ் மில்க் கோட்லேருந்து எடுத்து நியூசிலாண்ட்லேருந்து கொடுத்தீங்களே அவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவனும் பேந்த முழிக்க, ஆமாம் ஐயோ சார் செம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. ஐ திங்க் இவங்க ரெண்டு பேரும் பேராவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஜீவன் என்ன பண்ணுறா, ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான் அந்த மில்க் ரீட் ப்ராசஸ்லாம். அப்போது சொல்லியிருப்பான்ல நம்ம ஜியோவுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதானே பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜியோவுக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணால் அவன் எடுக்கவே இல்லை. ஸோ இவளும் கொஞ்சம் காண்டில் உட்காந்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் காமிக்கிறாங்க ஜியோக்கு எங்கே இருக்கான்னு பார்த்தா அவனோட வீட்டில் அந்த ஷூட்டிங்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணிட்டு குடிச்சிட்டே இருக்கான். அப்போது ஒரு அக்கா வந்து ஓவர் சூப் கொண்டு வராங்க. ஓவர் சூப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் நேற்று இவன் தான் உனக்கு முதுகுள்ளே தூக்கிட்டு வந்தா, அந்த அளவுக்கு நீ குடிச்சிருக்க, இப்போவும் காலைல எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிற, இதை முதல்ல குடி அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு சேர்மன் உன்னை தேடுறாரு போ அப்படின்னு சொல்ல, சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போகிறான். அங்கே போனால் என்னடா உன்னை என்னால் குடியிலேருந்து எதுக்கவே முடியலையேடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா நாட்டு சரக்கும் ஒரே சரக்கு தான் அப்படின்ட்டு அவனும் சொல்ல, சரி ஓகே டைரக்டர் வாங்கோட நியூஸை வந்து யூரா வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டா, ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் தான் வந்து எனக்கு கண்ணு காதுன்ட்டு வேறு ஒருத்தரை வச்சுருக்கீங்களே கம்பெனியில், இப்போ எதுக்கு அவர் அமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, ஆமாம் என் கண்ணு காது இருந்தாலும் அவங்க எல்லோரும் நீ கட் பண்ணி விட்டுருவேன், பட் இவரை வந்து இது பண்ண முடியாது ஓகேவா, ஸோ அவர் கூட கொஞ்சம் ஒட்டிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நான் என்கிட்ட பேசினேன், ஸோ நீ வந்து யூராவை வந்து பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்ல, யூராவை பார்த்துக்கணுமா, நீங்கள் என்ன யூராவுக்கு மேரேஜ் தானே பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டு இருக்கான். ஆமாம்மா மேரேஜ் தான் பண்ண சொன்னேன், அதை தான் வந்து பார்த்துக்கோன்னு சொன்னேன், நீ எங்கே நான் சொல்கிறது கேட்குற, என்னால் உன்னை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் எனக்கு இது தேவை, ஸோ நீ அவளை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், ஸோ நீ எதனா பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். உங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த கல்யாணம் வேணான்னு எனக்கு தெரியும், பட் உங்கள் சின்சியரை வந்து காமிச்சிக்கோங்க கொஞ்சமாக, அது ப்ளீஸ் எனக்காக வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நான் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கேட்குறாரு. உங்களுக்கு எப்படி என்னோட சந்தோஷம் முக்கியமோ அதேமாரி எனக்கு அவளோட சந்தோஷம் முக்கியம், ஸோ நீங்கள் அவளை எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோவுக்கு வந்து சொல்லிட்டு பாய் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டான். வர சொல்ல யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். என்னால் உனக்கு கூட இருக்க முடியும், உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், பட் உன் கூட என்னால் ஃபுல்லாக இருக்க முடியலனாலும் நீ யார் கூட சந்தோஷமாக இருப்பியோ அவங்க கூட உன்னால் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு அதுக்கப்புறம் மறுநாளும் போய் யோசிச்சுட்டு இருக்கான் படுத்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு.
அங்கே நெக்ஸ்ட் டே என்ன காமிக்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த பார்க்கும் இருக்காங்க. அப்போது எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்க் என்ன சொல்கிறாங்க, கேட்டியா உனக்காக நான் அந்த இதுலேருந்து விற்று உனக்கு கொடுத்த ஷேர் தான் இப்போ அங்கே தான் வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்ட்டு அவன் சொல்ல, இவ்வளோ போயிட்டு அந்த ஷேர் எல்லாம் கம்ப்யூட்டரில் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்க்க சொல்ல பார்த்தா பார்க் வந்து கூப்பிட, இவன் என்ன பண்ணுறா, அதை ஷட் டவுன் பண்ணாமல் ஆஃப் மட்டும் பண்ணிட்டு போயிட்டா. அங்கேருந்து சூமின் சும்மா இருப்பாளா, இவன் என்ன பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் லேப்டாப்பை போய் பார்க்க, அந்த ஷேர் ஹோல்ஸ்லாம் வந்து ஹையா ஏறி போயிருக்கு. ஆமாம், இது இவ்வளோ ஹையா இருக்குது, ஏன் அவள் இன்னும் விற்கல, சப்போஸ் வந்து இன்னும் அதிகமாகும்னு நினைக்கிறாளா, சரி ஓகே நம்மளும் இதில் வந்து வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த ஷேரை வாங்கிட்டா. அதுக்கப்புறம் இங்கே ஜீவன் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பார்க் என்ன பண்ணுறான், உன்னை பற்றியே நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பீலாவாக விட்டுட்டு இருக்கான். இவளுக்கும் சிரிப்பு தாங்கலை. ஓ என்னை பற்றி நினைக்கிறியா, சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நீ இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயாக இருக்கியா, நான் வந்து சூமின் கூட ஹோட்டலுக்கு போனால அந்த ஹோட்டலுக்கு உன்னையும் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் போகலாமா, வா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரின்ட்டு அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. ஐ திங்க் நான் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட காசு இல்லை, ஸோ நீ கொஞ்சம் காசு தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு தெரியும்டா நீ இப்படி தான் வருவேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பேசிகிட்டு இருக்கா. ஐயோ என்கிட்ட காசு இல்லையே, நான் எல்லாமே இன்சூரன்ஸ் எடுத்துட்டேனே அப்படின்னு சொல்ல, இன்சூரன்ஸா பைத்தியமணி எதுக்கு அதெல்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, ஐயோ நான் என்னால் நம்பவே முடியல, இப்போ நான் வச்ச ஷேர்ஸ் எல்லாமே விற்றா தான் வந்து எதனா வாங்கி கொடுக்கும் போல சூமீனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுலேயே நினச்சிட்டு இருக்க. அது நம்ம இவளுக்கு எதுவுமே புரிஞ்சிருச்சு. ஓகே நீ எனக்காக காசு செல் பண்ணி கொடுத்தல, ஸோ அதுலேருந்து ஒரு பங்கு நான் வச்சுருக்கேன், அதை வேணால் உனக்கு நான் லெண்டாக பண்ணுறேன், கடனாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஓகே கடனாக கொடுக்குறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் கடனாக கொடுக்குறேன், நம்ம ஹோட்டலுக்கு போகிறதுக்கு பதில் நம்ம சூமின் கூட நம்ம இதுக்கு போகலாமா, ஓகேவா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஓ ஓகே ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதே மாதிரி போகிறாங்க. போக சொல்ல நம்ம ஜீவன் கொஞ்சம் நீ வேலை பார்க்கறது ஸ்டாப் பண்ணு சரியா, நம்ம 3 பேருமே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அவங்க 3 பேருமே பேசிட்டே அப்படியே அந்த ஒரு இதில் பிளாங்கெட் போட்டு 3 பேருமே படுத்துட்டு இருக்காங்க. அப்போது ஜெய்வன் சொல்கிறா, என்ன சொல்கிறேன்னு பார்த்தா, என் லைஃப்பில் நீங்கள் 2 பேர் தான் எனக்கு பெஸ்ட்டு, நீ என் ஸ்கூல்லேருந்தே இருக்க, அதுக்கப்புறம் பார்க் இருக்கார்ல அவர் வந்து என் கூடவே இருக்கார் ஆஃபீஸ்லேருந்து, ஸோ உங்கள் 2 பேருமே என்னால் மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பீலாக விட, ஆமாம் நம்ம எல்லாருமே ஃபேமிலி, நீ நான் பார்க் 3 பேருமே ஃபேமிலி, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்க, அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் 2 பிரின்சஸையும் ஹாப்பியாக வச்சுக்கணும் போல இருக்கே அப்படின்ட்டு வெக்கமே இல்லாமல் அந்த நாயும் சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஜீவன் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறான், சும்மா கை கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க் கையை எடுத்துகிட்டு வர, அவளுக்கு அவன் அடிக்க வந்தான் பார்த்தீங்களா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்து ஏழ, என்னாச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை இங்கே ஒரு பூச்சி வந்தது அப்படிதான் அப்படின்ட்டு அவள் சொல்ல, பூச்சா, ஐயோ பூச்சி 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூமின் கத்த, ஐயோ இரு நான் உனக்காக போக வைக்கிறேன் பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு, சூப்போ சூப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க சொல்லிட்டு இருக்கான். அதை பார்க்க சொல்ல நம்ம ஜீவனுக்கு எப்படி தோணுதுன்னா, அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தப்போ அவன் அதே மாதிரி தான் சூப்போ சூப்போன்னு விரட்டி இருப்பான். அதான் சொல்லிட்டு இருக்கா. ஓ நான் பண்ணனா அப்படின்னு சொல்லி அந்த பார்க்கும் கேட்க, அங்கே தூரத்தில் ஒரு பேர் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்த்ததும் இவளுக்கு இவங்க சைக்கிள் ஓட்டிட்டு போகிறது ஞாபகம் வருது. ஸோ அவளும் அதெல்லாம் அமைதியாக யோசிச்சுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ என்ன பண்ணுறா, யாரோ கால் பண்ண, அது வந்துட்டேன் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கிளம்ப நம்ம இவன் இருக்கான் பார்த்தீங்களா பார்க்கு, உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா, வா உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்க, ஐயோ எனக்கு பயம், எனக்கு சைக்கிள்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. அதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுக்குறேன் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். இங்கே நம்ம ஜீவன் வந்து எனக்கு தான் கால் பண்ணுறா. சாரி நான் நீ கால் பண்ணதும் நான் அந்த இடத்த விட்டு நகரணும்னு நினச்சி நான் ஒரு மாதிரி பேசிட்டேன், சாரி அப்படின்னு சொல்ல, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமா அப்படின்னு சொல்ல, எங்கன்னு பார்த்தா பொக்கேலாம் வச்சுட்டு ஆஃபீஸ் வாசலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜியோனும் காரை விட்டு இறங்க, இந்தா இது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அவள் பொக்கே வாங்குறது நம்ம ஜியோக்கு பார்த்துட்டான். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் உள்ளுக்குள்ளே ஏதோ தோணுது. பட் அவன் அதை வெளியே காமிச்சிக்கவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நின்றுட்டு இருக்கான். ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்ப, சரி ஓகே நான் இங்கேயும் போகிறேன், உன் ஹோட்டல் இங்கே தானே இருக்குது, இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆமான்ட்டு அவனும் கிளம்ப, இங்கே ஜியோவுக்கு பார்க்க தான் ஹீரோயின் வரா. உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நானும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல, ஆமாம் பார்க்கையும் இவளையும் தனியாக விட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அவங்கள 2 பேரும் செட் பண்ணி விட்டு நான் கடை நீங்கள் வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா சரி ஓகே எனக்கு புரிஞ்சுது, என்னால் எதுவுமே பண்ண முடியல, எங்கள் தாத்தா பண்ணுற வேலை தானே இது, அந்த சாரிங்க போட்டதுனால அவர் பண்ணுறது தான் எல்லாமே சரின்ட்டு வருது, ஸோ நான் எது சொன்னாலும் இப்போ இதுவாக இருக்காது, நானும் 2022 உனக்கும் தெரிஞ்சிருக்குமே, நான் சேர்மன் ஆனதும் அவர் ரிலீவ் ஆகிட்டாரு, பிகாஸ் என்னால் அவர் கண்ட்ரோல் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்கான். ஆமாம்மா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எப்போவுமே
நான் உன் கூட தான் இருப்பேன். நீ எது பண்ணணும்னு நினச்சாலும் என்கிட்ட சொல்லு. நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, அவன இங்க எண்ணுவ காமிக்கிறாங்க. ஏன்டா உன்னை பார்க்க திரும்ப இந்த ஆள் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒர்க் பண்றவர் சொல்ல, இவனும் நேரா போறான். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவரு என்ன சொல்றான்னா, நீ ஒரு நல்ல பிளேயரான்னு பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவோக்கு சொல்லிட்டு இருக்கான். எனது புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, ஓகே நீங்கள் குடிக்கிறது பார்த்தா இப்போ பரவாயில்லையே, நல்லா இருக்கீங்க போல ஃபுல்லாக குடிக்காம அப்படின்னு கேட்க, ஆமாம்மா நான் ஃபுல்லாலாம் குடிக்கல, இனிமேல் குடிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு பண்ணுற நிறைய வேலை இருக்குது, ஓகேவா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். அவன் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு, நீ வந்து கொஞ்சம் உமன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பண்ணு, இந்த வேலையை குக் பண்ணுறதே மட்டும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து கிளம்பி போயிட்டான். அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போயிட்டு இந்த மாதிரி ஒர்க் ஷாப் இருக்குது எல்லாருமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோக்கு சொல்லிட்டு இருக்கான். அங்கே போய் எல்லாருமே பார்த்துருங்க, அடிப்படாமல் இருங்க அப்படின்ட்டு நம்ம ஜியோனை பார்க்க, அவளும் நம்ம ஹீரோவை பார்க்குறான். அவனும் அமைதியாக போயிட்டான். இங்கே ஈவோனுக்கும் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இங்கே பார்க்கும் சுமினும் வந்து ரொம்ப ஜாலியாக போகலாம் போகலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. பட் ஈவோனுக்கு ரொம்ப கஷ்டமாச்சுல. ஸோ ஜியோன் என்ன பண்ணுறான், அந்த அக்காவை கூப்பிட்டு நம்ம இந்த வேலையை எல்லாமே ஈவோன் கிட்டே கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவகிட்டையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஈயோன் நீ இந்த வேலை மொத்தமே நீயே பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நானா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. நம்ம பார்க்கோம், நீ தான் பண்ணு, சூப்பராக பண்ணு அப்படின்ட்டு அவளும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த இது தான் காமிக்கிறாங்க, கேம்ப் மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஒர்க் ஷாப்னா என்ன, கேம்ப் தானே. ஸோ அந்த கேம்பை தான் காமிக்கிறாங்க. கேம்புக்கு போனதும் எல்லாருமே வந்து 1 2 3 போட்டு ஒரு கேம்ப் வந்து செட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க போல இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாகை போய் கண்டுபிடிச்சா யார் ஃபர்ஸ்ட் நம்பர் ஃப்ளாகை கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் கேரவன் அந்த மாதிரி. ஓ இப்படி இருக்கான், அப்போது நம்ம எப்படி நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சூமின்லாம் பேசிட்டு இருக்கா. நான் தானே ஒழிச்சு வச்சிருக்கேன், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ போகிறா. அங்கே போயிட்டு அவையும் கூட வெல் பண்ணிட்டு இருக்க, ஓகே நான் என் கூட நர்வஸாக இருந்தேன், பட் ஜியோக்கு இருக்க சொல்ல இப்போ எனக்கு நர்வஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜியோனும் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நான் போய் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோன்னு சொல்ல, சூமினும் ஒரு மாதிரி பார்க்குறான். அதுக்கு அந்த பார்க் என்ன சொல்கிறான்னு பார்த்தா, பொண்ணுங்கள்லாம் தனியாக உட்காருங்க, பொண்ணுங்களுக்கு என்ன தெரியும், போய் தனியாக மாட்டிக்க தான் தெரியும், ஸோ நாங்கள் பார்த்துக்குறேன், பசங்க இருக்கோம் பார்த்தீங்களா, நான் கண்டிப்பாக 1 நம்பர் எடுத்துகிட்டு வந்து நம்ம எல்லாருமே 1ஆம் நம்பரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். பட் அங்கே பார்த்தா மற்றவங்க கிட்ட போய் அவன் அடி வாங்கிட்டு கீழே உருண்டுட்டு தான் இருக்கான். ஜீவன் அதெல்லாம் பார்த்துட்டு, எனக்கு தெரியும் நீ வந்து 5ஆம் நம்பர் தான் எடுத்தன்ட்டு, ஸோ நீ வந்து ஸ்லீப்பிங் பேக்கில் படுத்தன்னு எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக வந்து 1ஆம் நம்பர் எடுக்க போகிறேன். சூமின் வந்து எப்படியோ அந்த மேனேஜரை பிக்கப் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துட்டா, பட் இந்த டைம் நான் வந்து அவளை எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவள் நம்ம அவங்க வந்து முடியை தொடச்சிட்டே வரதுல வந்து நம்ம சூமின் கண்டுபிடிச்சி ஏதோ தண்ணியாண்ட தான் அந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ இவன் வந்து ஜிக்கு ஒன்று கூட்டிகிட்டு போயிட்டு, அப்போ தண்ணியாண்ட தான் இருக்குது ஏதோ ஃபர்ஸ்ட் நம்பர், ஸோ நம்ம எடுத்தே ஆகணும். ஆமாம், ஆனால் தண்ணிக்குள்ளே நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஏன் நீ போய் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் சொல்ல, இல்லை பார்க்கு இருப்பார்ல, பார்க்கு கொஞ்சம் நான் கடன் வாங்கிட்டுமா, எனக்காக பார்க் கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏமா தாயே அதுக்கு தான் இருக்கேன், நீ ஃபுல்லாகவே எடுத்துக்கோ அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கிட்ட போயிட்டு கேட்டுக்கிறேன், ஹெல்ப் கேட்குறேன், 1ஆம் நம்பர் அவர் எப்படின்னா எடுத்து கொடுப்பாரு, எனக்கு உனக்கு எதுனா வேணுமா ஜீவன் சொல்லு, நான் உனக்காக எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் பாட்டுன்னு நடந்து போயிட்டுருக்கா. அவள் பாட்டுக்கு பார்க்கில் நடந்து போயிட்டுருக்க. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறா, உனக்கு எது தேவையோ அது எப்படியோ நீ எடுத்துட்டல, கண்டிப்பாக நான் சாகிறதுக்குள்ளே நீ எல்லாமே அடைஞ்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதற்கு ஜியோக்கு வரான். அவள் வந்ததுமே வந்து ஜியோக்கு சொன்னது தான் ஹெல்ப், நான் உனக்கு எப்பவுமே இருப்பேன் கூட அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதுதான் பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்லை 1ஆம் நம்பர் அது தண்ணி இருக்கே அங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இல்லை நீங்கள் போகாதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன், நான் சும்மா தான் சொன்னேன், நானே பார்த்துக்கிறேன், என் லைஃப் இது நான் தானே பார்க்கணும், ஸோ நான் இனிமேல் ஒளிஞ்சு ஓடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், என் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து எல்லாமே நான் தான் பார்க்கணும், ஸோ இந்த டைம் வந்து நான் கோட்டை விட மாட்டேன், எப்பவுமே நான் தான் ஃபர்ஸ்ட்டில் இருப்பேன், ஸோ நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் இருந்தீங்க, என் மனசில் என்ன இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருந்தேன், பட் நீங்களும் என்ன மாதிரி வந்ததுனால நீங்கள் ஒன்று கேட்குறேன், எனக்காக நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க, பட் எனக்கான பர்சனாக நீங்கள் இருப்பீங்களா, நான் சொல்கிறத கேட்டு என் மனசுக்கு கஷ்டத்தை சொல்கிறதுக்கு நீங்கள் கேட்குற மனுஷனாக நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணு கலங்க அவள் கேட்டுட்டு இருக்கா. அவனும் அவளே பார்த்துட்டு இருக்கான். சரி என் கூட இருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை கொடுக்க, அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஷர்ட்டை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி, நீ சொல்லுவல்ல உங்கள் அப்பா வந்து உன்னோட அலோவன்ஸில் வந்து ஒரு ஆர்டின் சிம்பிள் வரைஞ்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செஸ்ஸில் இருக்க அந்த ஆர்டின் சிம்பிளை காமிக்கிறான். அவளுக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இது எப்படி வந்துச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்கா. இல்லை இப்போது உங்கள் அப்பா தான் என்னை அமிச்சாருன்னே வச்சுக்கோ, உங்கள் அப்பா உனக்காக அலோவன்ஸாக என்னை வந்து அமிச்சிருக்காரு உன் கூட இருக்கிறதுக்கு, ஸோ நீ என்னை எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நான் அதுக்காக ரெடியாக தான் இருக்கேன், ஸோ நீ என்னை யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்காத, நான் உனக்காக
தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்ல என்னோட அலவன்ஸும் நான் வந்து எந்த வேலையும் குடுக்கக்கூடாதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். பிகாஸ் என் வாழ்க்கைய நானா வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த லைஃபாவது நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நான் சந்தோஷமா இருக்கேன். நான் நானா தானே இருக்கணும். எனக்காக யாருமே ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. அங்க நம்ப சூமின காமிக்கிறாங்க. அவ வந்துட்டு இருக்கா பார்க் எங்கன்னு தேடிட்டு. பார்க்கு நல்லா போட்டு எவனோ பொரட்டி எடுத்துட்டு வந்து ஃப்ளாக புடுங்கிட்டு போயிருப்பான் போல இருக்கு. ஐயோ! என் இதுக்கு மட்டும் எதனா ஆவட்டும். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க, இவன் அவன பார்த்துட்டு முள் எடுத்து கையில கிழிச்சிட்டா. ஐயோ! அப்படின்னு கத்த, "என்னாச்சு சுமின்? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, "இல்ல முள்ளு கிழிச்சுக்கிச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கைய காமிக்கிறா. ஐயோ! பிளட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க் இது பண்ண, இந்த காஞ்சனா படத்துல இந்த பேய் வந்து பிளட்ட நக்கும் பாருங்க. அந்த மாரி இது நக்குது சனிய. அதுக்கப்புறம் அவனுக்கும் ஒரு மாரி ஆயிடுச்சு. ச்சீ! என்னடா இது இந்த பொண்ணு இப்படி பண்றா அப்படின்ட்டு. சரி வா நம்ம பேஸ் கேம்புக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட, இல்ல இல்ல அதான் எச்ச வச்சுட்டேன்ல அது சரியா போயிடும். ஆனா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? 1ஆம் நம்பர் வந்து அந்த தண்ணியாண்ட தான் இருக்கான். ஸோ ப்ளீஸ் எனக்கு இந்த எத்து குடிக்கிறீங்களா? எனக்கு இந்த ஸ்லீப்பிங் பேக்லலாம் படுத்து பழக்கம் இல்ல அப்படின்ட்டு அது சொல்லிட்டு இருக்க, எங்க காஞ்சுவான் அதுக்கு முன்னாடியே அந்த தண்ணியாண்ட இருக்க ஃப்ளாக் எடுக்கிறதுக்கு தண்ணி உள்ள போறதுக்கு ரெடி ஆயிட்டா. தண்ணி நெறைய இருக்கு. அதுக்கப்புறம் அவளும் யோசிக்கிறா, நான் கண்டிப்பா போணும். நான் கண்டிப்பா அது எடுத்தா தான் என்னால வந்து ஜாலியா விளையாட முடியும். ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள பாட்டுன்னு நடந்து போயிட்டுருக்கா. அங்க ஜியோக்கு வந்து கேம்புக்கு போறான். கேம்புக்கு போக சொல்ல நம்ம ஈயோக்கு என்ன சொல்றான்னு பார்த்தா, "தண்ணி ரொம்ப டீப்பா இருக்காம். உள்ள போக வேணாம்னு சொல்லிட்டாரு" அப்படின்ட்டு அவ சொல்ல, அத கேட்டதும் இவன் என்ன பண்றான், நேரா செம்ம ஸ்பீடா போறான். அங்க அதுக்குள்ள அவ வந்து தண்ணிக்குள்ள போக போக, அந்த தண்ணி அவள உள்ள இழுக்கவே ஆரம்பிச்சிடுச்சு. அவளால இருக்கவே முடியல. அவனும் என்ன செம்ம ஸ்பீடா போனவன் போய் கடகடன்ட்டு நான் இவன கூப்பிட்டுட்டு, "ஓ என்ன நெனச்சிட்டு இருக்க ஜீவா? நீ அதுக்குள்ள நீ இவ்ளோ தூரம் வந்துருவியா? உன்னால முடியுமா? தண்ணி ஆழமா இருக்கா? இல்லையான்ட்டு உன்னால கண் கூட முடிக்க முடியாதா? எல்லாம் செக் பண்ணிட்டு தானே வரணும். நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க ஜீவான்? ஒரு வாட்டி ஹெல்ப் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுல உனக்கு என்ன ஆகப்போகுது? ஹெல்ப் கேட்கறதுல உனக்கு என்னதான் ஆகப்போகுது ஜீவான்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜீவன பிடிச்சு கத்திட்டு இருக்கான். ஜீவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. "ஏன் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தானே வரேன்" அப்படின்னு சொல்ல, "இல்ல எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். நான் தனியா இருக்கணும். நானா ஆசைப்படணும். நான் செஞ்சத நான் நெனச்சத நானா செய்யணும்னு தான் நெனைக்கிறேன். நான் ஒண்ணும் சூமின் கிடையாது. மத்தவங்க மூலியமா அவன் நெனச்சத அடையறதுக்கு நான் ஜே1. நான் நெனச்சத நான் தான் அடைவேன். மத்தவங்க ஹெல்ப்போட நான் அடைய மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ செமையா கத்தி அழுதுட்டு இருக்கா பாவம். அதோட இவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். சரி நீங்க என்ன ஆவணும்னு ஆசைப்படுறீங்கன்னு அவ கேட்டிருப்பா. ஸோ அவன் என்ன பண்றான், அவள கெட்டிமா புடிச்சிட்டு, நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லியிருப்பா. நான் வந்து தண்ணீல தனியா படகு மாரி ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஸ்டெடியா நிக்கணும் அப்படின்ட்டு வந்து அப்போ பாஸ்ட்ல சொல்லியிருப்பா. அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க. காலேஜ் டைம்ல மீட் பண்ணப்போ குடிச்சிட்டு. அத அவன் நெனச்சு பார்த்துட்டு, நான் வந்து ஸ்டெடியான ஒரு போட் மாரி நீண்ட நிதானமான ஒரு தரையில, அதாவது ஸ்டாண்டர்டான ஒரு தரையில நான் நிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு ஸ்டாண்டர்டான தரையா நான் மாறணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அவன் அத சொன்னதுமே இவன் வந்து அவனையே பார்த்துட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட் இங்கேயே முடிக்குது. அதுக்கு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் காத்திருங்க. டாடா பாய் பாய்.